அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன மாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கே சைட்டு அப்படின்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் காரைக்குடியில் வந்து எங்கே அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னங்கிற ஒரு பஸ் சர்வீஸ், அதாவது ஒரு கம்பெனி இருக்குது. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இந்த லோக்கலில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கம்பெனி செட்டில் வந்து இவங்க நியூ ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பில்டிங்கை. அதில் நம்ம 2 ஏசி வாங்கியிருந்தாங்க. நம்ம போய் சைட்டை விசிட் பண்ணிவிட்டு தெளிவாக கஸ்டமருக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் கேட்டிருந்தது 210. ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இது 210 என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா EU24 CKY3F, அதாவது 3 ஸ்டார் இன்வெர்ட்டர் தான். இதில் வர பைப் சைஸ், இதில் இன்க்ளூடர் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது என்ன, இதில் வர பைப் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 152 154 இதுதான் இதில் வரும். 3 மீட்டர் காப்பர் கிட்டு கொடுத்துருவாங்க. கம்யூனிகேஷன் ஒயர் கொடுத்துருவாங்க வித் ஃப்ளாரிங்கோட வந்துடும். இதில் வர ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வே ஸ்விங்கு வந்துடும். ஸ்மார்ட் மட்டும் வராது. ஸ்மார்ட் மட்டும் உங்களுக்கு இதுக்கு அடுத்த மாடல் 5 ஸ்டாரில் வரும். இங்கே வந்து பைப்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏசிக்கு மட்டும் 3 மீட்டருக்குள்ளே முடிஞ்சுது. இன்னொரு ஏசிக்கு வந்து நம்ம அடிஷ்னலாக பைப்லைன் ஜாயின் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அது நம்ம பைப்பு எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிட்டு வந்து ஜாயின் பண்ணி ஃப்ரேசிங் பண்ணி நீட்டாக லீக் டெஸ்ட் பண்ணி வேக்கம் பண்ணி தான் நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி காட்டணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எல்லா வீடியோலையுமே நம்ம கோர் கட்டிங் மெயினாக யூஸ் பண்ணுவோம். கோர் கட்டிங் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். அதாவது வால் டேமேஜ் ஆகாது. நமக்கு ஒர்க்கும் நீட் அண்ட் கிளியராக இருக்கும். பைப்லைன் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும் கோர் கட்டிங் பண்ணும்போது. அதே போல் பேக் சைடு இன்டோரு அவுட்டோரு எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பைப்லைனு ஒயரிங் எல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஃபியூச்சரில் உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். அதே போல் பைப்லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு நம்ம ரெண்டுமே அவுட்டோர் யூனிட் ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சோம். ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால ஏன்னா அந்த இடத்துல சன்சைடோ இல்லை வேறு ஆப்ஷனோ இல்லை. பைப்லைன் எல்லாமே நீட்டாக நம்ம கிளாம்ப் பண்ணி பெண்டர் யூஸ் பண்ணி பெண்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுறது. எல்லா யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். எல்லா ஏசியுமே நம்ம நியூ ஏசி இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லை ஓல்டு ஏசி கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம நீட்டாக வேக்கம் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுறது பெஸ்ட்டு. வேக்கம் பண்ணுறது வந்து நான் எல்லா வீடியோலையும் நான் வீடியோ லென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி செப்பரேட்டாக போட முடியல. அதனால் வீடியோ மட்டும் வேக்கம் மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நிறையா வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது, இல்லை இந்த மாடல் பற்றி, இல்லை இதுக்கு அடுத்த மாடல் பற்றி, இல்லை பேனாசோனிக்கில் அதர் பிராண்டு எந்த ஏசி பற்றி வேணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக வாட்ஸ்அப் லிங்கில் போய்ட்டு எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கால் பண்ணால் மட்டும் என்னால் ரிட்டன் பண்ண முடியாது. ஏன்னா நான் சைட்டில் இருந்தேன் அப்படின்னா கால் பண்ணால் கண்டிப்பாக அட்டன் பண்ண மாட்டேன். இங்கே வந்து நம்ம செக் பண்ணி காட்டிட்டு கஸ்டமருக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தேங்க்யூ.